வணக்க நேயர்களே, ராயப்பூரில் நடந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் மக்களை அவதூறாக பேசுவது, அவங்கள அவமானப்படுத்துவது, அச்சுறுத்தும்படி செஞ்சுருக்காங்க. அது நிறைய பேர் தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ராயப்பூரில் வசித்து வரும் சையத் என்பவர் 8 வருஷமாக அவர் அதே பகுதிவாசி பெண்ணை காதலித்து வந்திருக்கார். ஸோ அவங்க திருமணம் செய்து கொள்வதாகவும் அவர் வாக்குறுதி கொடுத்து அவங்க கூட பழகிட்டு வந்திருக்கார். வந்த உடனே 8 வருஷமாக அவங்க கூட பழக்கம் இருந்துட்டு திடீர்னு வேறொரு பொண்ணு திருமணம் செஞ்சு கொள்ள அவர் தயாராகிட்டுருக்கார். இதை தெரிஞ்ச அந்த பெண்மணி அவங்க சொந்தக்காரோட அங்கே போய் அங்கே நியாயத்தை கேட்க போயிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார் சையத் என்பவர் இல்லைங்களா, அவங்க போலீஸ்க்கு பணம் கொடுத்து அங்கே நியாயம் கேட்க வந்த அந்த பெண்மணி ஆகட்டும், சமூக ஆய்வாளர் ஆகட்டும், அவங்கள தாக்கி அவதூறாக பேசி அவங்க குடும்பத்தெல்லாம் மிரட்டியிருக்கார். மிரட்டு மட்டும்தான் இல்லாமல் அவங்கள அச்சுறுத்தும்படி அவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, காவல்துறையினருக்கு மக்களுக்காக சேவை செய்யறதுக்காகத்தான் அரசாங்கமே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. சில அதிகாரிங்க, தப்பு செய்கிற அதிகாரிங்க, நல்லவங்களும் இருக்காங்க, தப்பு செய்கிற அதிகாரிங்க இருக்காங்க. ஸோ இந்த சையத் என்பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்றிட்டார். அந்த பொண்ணை 8 வருஷமாக லவ் பண்ணி அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொள்வதாகவும் அவர் வாக்கு கொடுத்து திடீர்னு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் அவர் ஏமாற்றுறதுக்காக அவர் போயிட்டார். ஸோ இவங்களுக்கு பண்ண அந்த தப்பை அந்த பொண்ணுக்கு அவர் செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்குது சொல்லுங்கள். அந்த கேட்க போன அந்த பெண்மணியும் சரி, அந்த சமூக ஆய்வாளரும் சரி, அந்த காவல்துறையை தாக்கி அவங்களுக்கு நியாயம் கிடைக்காத மாதிரி அவர் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாரு. பட் அதுவும் இல்லாமல் இது தொடர்ந்து நம்ம சிஎம்க்கு அவருக்கு இது தெரிய அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ராயப்பூரில் அந்த காவல்துறையோட பேர் சிதம்பரம் பாரதி. ஸோ அவரை காத்திருக்கும் பட்டியலில் அவரை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்குது. நிறைய பேர் அதுக்கான போராடி நியாயத்துக்காக போராடிட்டுருக்காங்க. ஆனால் சில பேர் பயத்தினால அந்த விஷயங்களை வெளியில் சொல்லாமல், காவல்துறைங்க செய்கிற அநியாயத்தை வெளியே கொண்டு வராமல் உள்ளுக்குள்ளேயே போட்டு அதை மறைச்சி வச்சுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படி செய்யாதீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சி மக்கள் ஆட்சி, பழைய ஆட்சி இல்லை. இப்போ நம்மளுக்கான ஆட்சி நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், என்ன ஒரு இது இருந்தாலும், பாலியல் வன்கொடுமை இருந்தாலும் சரி, யாரும் அதை மூடி மறைக்காமல் உடனே பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கும் சரி, யாருக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்க அரசியல்வாதிங்க, எம்எல்ஏ, கவுன்சிலர் யார் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கான முறையான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். அதுக்கான பெரிய உதாரணம் தான் இப்போ நடந்திருக்கிற இந்த ராயபுரம். அந்த காவல்துறையினர் பண்ண அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்கள். அந்த காவல்துறையினர் அவர் செய்கிறது அது சரியா? இந்த மாதிரி காவல்துறை பண்ணுறவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான கடுமையான தண்டனை கொடுக்கலாம்? ஒரே மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள வேறு இடத்துக்கு மாற்றுறது, இதனால் அவங்க அந்த தப்பு செய்யாமல் இருப்பாங்களா? ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. யார் மேல புகார் கொடுத்துருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எனக்கு 8 வருஷமா ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணி